கம்பேரிசன் கொடுத்துருக்கோம். ஏசிஜி ஸ்டார்டர் டைப் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கு, அதே மாதிரி பழைய கன்வென்ஷனல் ஸ்டார்டர் மோட்டார் சிஸ்டம்ல என்ன இருந்தது. நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப புது டெக்னாலஜில ஏசிஜி ஸ்டார்டர் டைப் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளை வீல், ஒரு ஸ்டேட்டர் காயில், அப்புறம் ஒரு ஏசிஜி இருக்கு. ஓகே, அது ஆனா பழைய டெக்னாலஜி கன்வென்ஷனல் ஸ்டார்டர் மோட்டார் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அதுல பெண்டிக்ஸ் அப்படின்னு ஸ்லைடிங் கியர் இருக்கும். அப்புறம் வந்து பெரிய ஸ்டார்டர் ட்ரிவன் கியர் இருக்கும். செல்ஃப் மோட்டார் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அடிஷனல் காம்போனன்ட்ஸ் என்ன இருந்தது அப்போ, இந்த புது டெக்னாலஜினால அது எல்லாமே வந்து இப்ப எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிராங்க் பண்ணும்போது வந்து அந்த கியர் நாய்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. ரொம்ப ஸ்மூத், அப்புறம் ரொம்ப சைலண்ட் ஸ்டார்ட், குவைட்டா வந்து சத்தம் இல்லாம வந்து என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பெண்டிக்ஸ், ஸ்டார்டர் மோட்டார், அப்புறம் செப்பரேட் ரிலே இதெல்லாம் இதுல இல்ல. அதனால ஓவரால் இதுல அந்த வேர் அண்ட் டேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இது ஒரே ஒரு யூனிட் இதுல இருக்கிற சிங்கிள் யூனிட் இது 2 வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இதுல வந்து என்ஜின் ஸ்டார்டிங், பேட்டரி சார்ஜிங், அது சிங்கிள் யூனிட்டே ஒரு யூனிட் வேலை செஞ்சுட்டு இருக்கும். நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுல இந்த இசியூ கூட நல்ல ஸ்மார்ட் ஸ்டார்டிங்காக, சார்ஜிங்காக, பிளஸ் பேட்டரி ப்ரொடெக்ஷனுக்காக, பேட்டரியுடைய அந்த சப்ளை வரும்போது அந்த பேட்டரியுடைய சர்க்யூட் சேஃப்டிக்காக கூட இதுல கம்ப்ளீட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால எதுக்குன்னா நம்ம எப்போ செல்ஃப் அடிக்கும் அப்போ எப்படி செல்ஃப் மோட்டர்ல இருந்து ரொம்ப ஹை கரண்ட் சப்ளை ஆகிட்டு இருந்தது, அதே மாதிரி இதுல வந்து அப்படி அந்த சப்ளை வரும்போது அந்த கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து சேஃப்டியா இருக்கணும். அதுக்காக அந்த சேஃப்டிக்காக கூட இதுல இசி வந்து கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது வந்து மேஜர் 4 அட்வான்டேஜஸ் எதுக்காக இப்ப மாடர்ன் டூ வீலர்ஸ்ல வந்து இந்த ஏசிஜி சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்லைடு.